அனைவருக்கும் வணக்கம். நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து நம்ம அந்தியூர் தேர் திருவிழாவுக்கு வண்டி எருதுகள் பூரா கொண்டாந்துருக்காங்க. அண்ணன் வந்து கோயம்புத்தூர்ல ஃபேமஸான வியாபாரின்னு சொல்லியிருக்காரு. சரி, இந்த வாரம் வந்து இந்த வருஷத்துல வண்டி எருதுகள் விலை நிலவரம் எப்படின்னு பார்க்கலாம். காங்கேய மாட்டிலேயே பாக்குறதே ரொம்ப ரேரா இருந்துச்சு. அதுலயும் பாத்தீங்கன்னா வண்டி எருதுகள் பாக்குறது எல்லாமே ஜம்முன் இருக்கும். அப்படியே அண்ணனு கேட்டலாம். அண்ணா வணக்கம். வணக்கங்க. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு? கோவை மாவட்டம் மதுக்கரை கிராமம். சரிங்க. இங்க இருந்து வரீங்க? அது கோவை மதுக்கரையில். இப்ப வந்து நீங்க இந்த காங்கேய மாட்டுல வண்டி ஏறுதல் பண்றேன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாங்க. எத்தனை வருஷமா இந்த வியாபாரம் பண்ணிட்டு இருக்கீங்க? வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். 40 வருஷம் பண்றேன். 40 வருஷமா பண்றீங்க. அப்போ உங்ககிட்ட நிறைய மேட்டர் கிடைக்கும். ஆமா. சரி, ஓகேண்ணா. இன்னைக்கு வந்து நம்ம அந்தியூர் தேருக்கு எத்தனை கண்ணு கொண்டாந்துருக்கீங்க? நான் ஒரு 20-25 வந்திருக்கேன். 25 அண்ணம். அதாவது ஒரு 10 ஜோடி. ஆமா. சரி, நான் அப்படியே ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். இப்போ வந்து ஒரு வண்டி ஏறத வந்து செலக்ஷன் பண்றேன்னா வண்டிக்கு ஏத்த மாதிரி எருது வேணும்னா எந்த மாதிரி லட்சணம் பார்த்து செலக்ஷன் பண்ணுவாங்கண்ணா? ஏதோ ஒச்சம் இல்லாத காலையை பண்றது. ஒச்சம் இல்லாம இருக்கும். தப்பு இல்லாம சுள்ளி சுண்டு கால் இல்லாம நல்லா இருக்கிற காலை, நல்லா போற காலை இருக்கிறது அது செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம். அது போக வந்து ரேக்லாக்குன்னு தனியா செலக்ஷன் பண்ணுவாங்க. இது அதே கணக்கு தான். சரி சரி சரி, ஓகே. அப்படியே பாத்துடலாங்களா? ஃபர்ஸ்ட் சிறுசுல இருந்து போயிடலாங்களா? இதுக்கு நம்மளுதுங்க. இந்த பிள்ளைல இருந்துங்களா? ஆமாங்க, படுத்துட்டு பிள்ளை. சரி, அப்ப இதுல இருந்து போயிடலாம். இது ரெண்டுமே ஜோடி ஏறுதுங்க. ஜோடி தான். செவலை ஒண்ணு மயிலை ஒண்ணுங்களா? என்ன ரேட்னா வருது? இது 1.75 சொல்லுச்சுங்க. 1.75. பல்லுங்க 6-4. 6-4. இடம் வளம் எதுங்க? இது வளாத இடம். இது வளாத இடம். இப்ப வந்து இது வண்டி ஏறுதுங்கிறீங்க. இப்ப விவசாய தேவைகளுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்களா? எல்லா வேலைக்கும் பண்ணி எல்லா வேலைக்கும் யூஸ் ஆகும். கிராமத்துல வாங்கினதான். கிராமத்துல வாங்கினதான். 1.75 சொல்றீங்க. பேசினா கொஞ்சம் அனுசரிச்சு ஏதோ ஒண்ணு பிரச்சனை வந்து கொடுக்கலாம். சரி சரி, ஓகே. நான் அப்படியே அடுத்து பாத்துடலாம். அடுத்து அது 2 மயிலைங்களா? அது 2 மயிலைங்க. அது 4-6. 4-6. ஆமா. அதோட விலை எத்தனை வருங்க? அது 1.80 சொல்லுச்சுங்க. 1.80. ஆமா. ஏன்னா இப்ப வண்டி ஏறதே இப்ப பாக்குறது ரொம்ப ரேரா போயிட்டு இருக்கு. வண்டி ஓடுறவங்க நாளடைவுல கம்மியாயிட்டே போறாங்க. ஆமா. இந்த கண்ணுனா ஒத்த மாடுங்களா? ஒத்ததே. இது கூட வேணா ஜோடி போட்டுக்கலாம். ஜோடி எது கூட வேணா ஜோடி போட்டுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ரெண்டு பக்கம் பூட்டி இருக்கீங்களா? 2 பக்கம் போங்க. அது இடம் வளம் ரெண்டுமே 2 பக்கம் போகுது. இது என்ன விலைனா வரும்? அது 80 ரூபா வருது. 80 ரூபா வரும். பாக்குறதுக்கு இது நல்லா அட்டகாசமா இருக்கு. வட்டக்கொம்புங்களா? வட்டக்கொம்பு. 6 பல்லு. 6 பல் தரத்துல இருக்கு. இதுக்கெல்லாம் பல்லு போடாதுன்னு. இதுக்கெல்லாம் வண்டி பழகி இருக்கீங்களா? சீர் பண்ணிட்டீங்களா? இருக்குது எல்லாத்துக்குமே. அதெல்லாம் பண்றதானுங்க. எத்தனை வயசுல வந்து சீர் பண்ணுவீங்க? அது ஏதோ ஒரு 6 மாசத்துல பண்ணிடுவாங்க. 6 மாசம் 8 மாசம் கீழே. ஆமா, காய் அடிச்சு காது வாட்டிடுறதா. விவரம் தெரியாது முன்னாடி. ஆமா, அவ்வளவுதான். இது ரெண்டுமே ஜோடிங்களா? ஜோடிக்கிறது. இதுக்கு வண்டி பழக்கங்க இது ஏதாச்சும் பழக்கல. வேணுங்கிறவங்க வாங்கிட்டு போய் பழக்க வேண்டியது. இன்னும் பெருசாங்க. இப்ப பெருசா. ஏன்னா இப்ப பழகினோம்னா உடஞ்சு போயிருக்கும். கண்ணு பெருசா இருக்க வாய்ப்பு இருக்கு. இது என்ன ரேட் சொல்றீங்க இந்த ஜோடி காளைக்கு? இது 2.70 ரூபா சொல்லுங்க. 70 ரூபா சொல்றீங்க. சரிண்ணா. அதுனா அந்த ஜோடி? அது 2 ரவுண்டு பல்லுங்க. 2 பல் தரத்துல இருக்கு. ஆமா. இது எல்லா வேலை பழகி இருக்கு. எல்லா வேலையும் பழகி இருக்கு. ஆமா. இது என்ன விலை வருங்க? இது 95 ரூபா சொல்லுச்சுங்க. 95. 2 பல் தரத்துல இருக்காங்க. 95 ரூபா ரேஞ்ச் சொல்லிருக்காங்க. இதெல்லாம் வண்டி பழக்கத்தோட இருக்கு. இது எல்லா பழக்கம் எல்லாம் போச்சு தளம்பு அப்படியே இருக்கு. சரிங்க. அது நல்லாவே தெரியும். ஆமா. அப்படியே அந்தல பாத்திரலாம். அது 2 பேரும் தான் அழகா இருக்கிறாங்க. கீழே படுத்துட்டு ஜம்முனு. இவங்க 2 பேரும் என்ன ரேட்? இது பல்லு பொல்லுங்க ஜோடிங்களா? ஆமாங்க. இது 90 ரூபா சொல்லுச்சு. 90 ரூபா ரேஞ்ச் வரும். ஆமா. சரி சரி. இவங்க 2 பேருங்க? அது 1.10 சொல்லுச்சுங்க. 1.10. ஆமா. ஒன்னு பிள்ளை கண்ணு, இன்னொன்னு மயிலக்கண்ணு. பல்லு போடல. பல் போடாதது. 2 பேத்துக்குமே பல் போடலீங்களா? 2 பல் போடல. 2 பல் போடல. ரெண்டுமே வந்து என்ன ரேஞ்ச் வருதுன்னா? 1.10 சொல்லுச்சுங்க. 1.10 சொல்றீங்க. சுழி சுத்தமெல்லாம் நல்ல சூப்பரா இருக்கு. அதெல்லாம் எந்த தப்பு இருக்காது. சரி சரி. அப்படி இந்த கண்ணுகள்லாம் பொடிக்கணும். அது ஐயனுதுங்க. அதெல்லாம் ஐயனுதுங்களா? ஆமா. சரி, ஓகே. அப்படியே இந்த மாதிரி கன்றுகள் காளைகள் வேணா உங்களை கான்டாக்ட் பண்ணிக்கலாம். பண்ணலாங்க. எத்தனை உருப்படிகள் சராசரியா வச்சிருப்பீங்க? எப்பவும் 10 உருப்படி இருக்கு. 10 உருப்படி இருக்கு. அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க. ஏன்னா இந்த தேர் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட இந்த பதிவு பார்த்து யாராச்சும் வேணா கான்டாக்ட் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 90ங்க 426 35 967. சிவராஜ். சரி, ஓகேண்ணா. ரொம்ப நன்றி.
ஐயா வணக்கம். வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க ஐயா. சங்ககிரிந்து வரேன். சங்ககிரி, சேலம் சங்ககிரி. சரிங்க. இப்ப வந்து இங்க நம்ம அந்தியூர் தேருக்கு வந்திருக்கீங்க. ஆமாங்க. எத்தனை வருஷமா வந்துருக்கீங்க ஐயா? 25 வருஷத்துல இருந்து 50 வருஷமா வந்துட்டு 50 வருஷமா வந்துருக்கீங்க. பரவாயில்ல. இப்போ வந்து நீங்க நாட்டு மாடுகள் கொண்டாந்துருக்கீங்களா? நாட்டு மாடு இன்னைக்கு கொண்டு வரலைங்க. நம்ம தெரிஞ்சவங்களுக்கு தான் இருக்குது. சரி, இப்ப நாட்டு மாடு வந்து ஏற்கனவே வளர்த்திருக்கீங்க. அதெல்லாம் பயங்கரமா என்னென்ன மாதிரி மாடுகள் வளர்த்திருக்கீங்க? மாடு உழவு ஓட்டுற மாடு, வண்டி ஓட்டுறது, கறவை மாடு எல்லாமே வளர்த்திருக்கீங்க. சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ இருக்கிற தலைமுறைகள் வந்து ரேக்லாக்கு மாடுகள் நிறைய வாங்கி வளர்த்துறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் கொடுத்துட்றாங்க. அதாவது ஒரு காளை வாங்கணும்னா என்னென்ன லட்சணம் பார்த்து வாங்கணும், அது கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இப்ப வந்து இன்னொரு பிரச்சனை என்னன்னா, நிறைய பேர் வந்து அந்த சுழி இந்த சுழின்னு தேவையில்லாதெல்லாம் கிளப்பி விட்டு இருக்காங்க. சுழி பார்த்தா வாங்கணும். என்னென்ன சுழி பார்க்கணும்? பேசிக்கா ஒரு சுழி ஒண்ணு இருக்கணும். சுழி முதுமலை ஒண்ணு, அவ்வளவுதான். பொன்னில ஒரு சுழி நேரா இருக்கணும். சரிங்க. பொன்னில மாற்றமா இருக்கக்கூடாது. சரி, 3 தானத்துல இருக்கணும். 3 நிதானம். ஆமா, இந்த 3 மட்டும் பார்த்தா போதுங்களா? அது போதும். ஆனா இப்ப கேட்டா 7 சுழி 8 சுழிக்கு மேல சொல்றாங்களே. அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் கணக்குலயே வராது. அதான் அது கணக்குல வந்தாலும் தப்பு. ஆமா. சரி. சரிங்க. அதே மாதிரி இன்னொன்னு, இப்போ ஒரு மாடு வாங்கும் போது என்னென்ன மாதிரி இருக்கணும்? தெளிவான மாடுன்னா எப்படி இருக்கணுங்க? அதாவது குறக்கடவு அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொம்பு சீரு அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. குறக்கடவை எதுவுமே இருக்கக்கூடாது. வாழை இறக்கம் பாப்பாங்க. வாழுதே வந்து முழுக்கி கீழே இருக்கணும். முழுக்கி கீழே. சரிங்க. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் லட்சணம் பார்த்து வாங்கணும். சரிங்க. அது போகுங்க ஐயா. எனக்கு இன்னொன்னு, முதல்ல வந்து தீவன முறை என்னென்ன மாதிரி பயன்படுத்துறீங்க? இப்ப தீவன முறைகள் என்னென்ன மாதிரி இருக்கு? தீனி வர வைக்கவில்லை. சோளத்தட்டு, கள்ளக்கொடி இதுதான் நம்ம ஏரியாவில் போட்டுட்டு இருக்கிறோம். அதுதான். சரி, வேற தீனி எல்லாம் இல்லை. வேற இந்த மாட்டு தீனி புள்ளி ஏதாவது வச்சா ஒரு வேலைக்கு அறுத்து போடுவீங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த போசாக்கு தீவனம், பூசா தீவனம், அது இதுன்னு எல்லாம் பூரா அந்த பூஷாவே போட்டு ஏத்திடுறாங்க. அதெல்லாம் நம்ம ஏரியால இல்ல அந்த மாதிரி போடும்போது என்ன செயற்கையான தீவனம் போடும்போது என்ன மாதிரி ஃபால்ட் வரும்? பாலுக்கும் மாட்டுகளுக்கு பால் கொஞ்சம் சேர்த்து வருங்கிறாங்க. சரி, மாட்டுகளுக்கு. அப்புறம் காளை மாட்டுகளுக்கு கொஞ்சம் மாடு நல்லா இருக்கும். கொஞ்சம் பசை பிடிக்கும். அவ்வளவுதான். ஆனா பசை பிடிச்சுன்னா அந்த அளவுக்கு வேலை இருக்காது. கொழுப்பிச்சு தேறிடுச்சுன்னா அப்புறம் மந்தமாயிரும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. சரி, அதனால நார்மலா வைக்கோல இந்த மாதிரி போட்டாவே போதும். வர தீவனம் போட்டாவே. ஓலைக்கட்டையை தெரிஞ்சு எனக்கு தெரிய ஓலைக்கட்டையை போட்டு மாடு வளர்த்துனாங்க. ஓலைக்கட்டை, பனைமரத்து ஓலை. ஆமா. அடே அப்பா, அதை போட்டு அது தீனிக்கு பஞ்சம் வந்து ஒரு காலத்துல எனக்கு தெரியவே வண்டி ஓட்டுற மாடு, பறிக்கிற மாடு இதுக்கெல்லாம் ஓலைக்கட்டையை கிழிச்சு போட்டு மாடு வச்சிருந்து உண்டு. அந்த கண்டிஷன்லயே அப்படி மாடு வச்சு பாத்துருக்குறாங்க. ஆனா இப்ப வேலை இல்ல. அப்ப வேலை அதிகம். அந்த தீனிக்கு அந்த தீனி போடும் போது வேலை அதிகம். சரிங்க. என்ன ஏர் ஓட்டணும், வண்டி ஓட்டணும், என்னென்ன வேணுமோ எல்லாம். அப்புறம் இருக்கிற தோட்டத்துல இருந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும் லோட பூரா. ஆமா. இப்ப இருக்கிற மாடே வச்சு பார்க்க முடியறது இல்ல. ஆளு எல்லாம் வெட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அதுதான் முக்காவாசி நடக்குது. அது என்ன, எதனால இங்க வெட்டு கொடுக்கறத எப்படி தடுக்கலாங்க ஐயா? தடுக்கவே முடியாது. சாப்பிடறது நிறுத்துற மட்டும் வெட்டு கொடுக்கறத தடுக்கவே முடியாது. ஏன்னா இப்ப சந்தைகள்லயே பாத்தீங்கன்னா நிறைய சந்தைகள்ல விலைக்கு வாங்கி வளர்த்துறவங்கள விட வெட்டுக்கு வாங்குறவங்க விலை அதிகமா கொடுத்தே வாங்கிட்டு போயிடுறாங்க. வளர்க்கறதோட அவன் தான் அதிகம் வாங்குறான். அதனாலயே பாத்தீங்கன்னா நாட்டு மாடுகள் முக்கால்வாசி வாங்க முடியாமயே போயிருது நிறைய பேத்துனால. அதுதான் என்ன பண்றாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எல்லாம் இன்ட்ரெஸ்டா எடுத்து வளர்த்துனாங்கன்னா ஓரளவுக்கு இது பண்ணிக்கலாம். விவசாயத்துல மாடு வச்சு ஓட்டுறதுக்கால அன்னைக்கு காலத்துல 50 ஆளுக்கு ஒரு பண்ணையத்துக்கு 2 ஆளு 3 ஆளு ஒரு ஆள் இருந்தாங்க. இன்னைக்கு யார் நம்மள பண்ணையத்துக்கு கூப்பிடுறாங்க? யார் இருப்பாங்க சொல்லுங்க? மாடு எப்படி வச்சு வளர்த்துறதே சிரமம் தான் அப்படிங்கிறீங்களா? அன்னைக்கு ஆள் 50, இன்னைக்கு சம்பளம் கொடுத்து இன்னைக்கு 2 லட்சம் கொடுத்தா கூட ஒரு இடத்துக்கு பண்ணையத்துல இருக்கிறோம் எவனும் கிடையாது. அன்னைக்கு 10,000 5,000த்துக்கு பண்ணையத்துல இருந்தாங்க. பண்ணையத்துல இருந்தாலும் வேலை செய்யறதுக்கு ஆளுங்க ஐடியா கிடையாது. அந்த மிஷின் வாங்கி கொடுங்க, அழகா வெட்டி தந்துடுற அப்படிங்கிறாங்க. அது ஒரு காலம் அப்படிங்க. இப்பெல்லாம் அப்படி இல்ல, நோகாம நொங்கு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் சிரமம் தான். சரிங்கய்யா, ரொம்ப நன்றி. இந்த நேரத்துல எங்களுக்கோசரம் கொஞ்சம் டைம் ஒதுக்கி உங்க கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றிங்கய்யா. உங்க பேருங்க? பேரு செம்பாக்கவுண்டர். எந்த ஊர்ல இருந்து வர்றீங்க? சங்ககிரி. சங்ககிரினாவே உங்களுக்கு நாட்டுக்கோழிதான் ஃபேமஸ். கட்டு சேவல்ல அங்க இருக்கு. அதெல்லாம் வளர்த்திட்டு இருக்கீங்களா? இருக்கு, மகன் வளர்த்துறான். இன்னும் இருக்கிறே வளர்த்துறாங்க. அது பயங்கரமா வைக்கிறாங்க. 5,000 4,000 10,000 கூட வைக்கிறாங்க. அந்த மாதிரி
இது இப்போ இந்த சேவல் வந்து உங்களுதுங்களா இல்ல இந்த சேவலை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஏன்னா சங்ககிரியில உங்களுக்கு சேவலை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த சேவல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம். நாங்க கட்டுக்கு போறோமோ ஒன்னு சொல்றது. வளர்த்துறதாங்க, குஞ்சு பொரிக்கிறது தான் பெருஞ்சாதி குஞ்சு. பெருஞ்சாதி குஞ்சு. சரி சரிங்க. சரி ஓகேங்க ஐயா. சரிங்க அண்ணா